Hello everyone, welcome to Soul of Medico. So important topic of chemistry for NEET 2027 உடைய topic number 6. So இன்னைக்கான டாபிக் எந்த லெசன் எடுத்திருக்கேன் அப்படின்னா மோல் கான்செப்ட் அண்ட் ஸ்டாய்கியோமெட்ரி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோல் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன்லேருந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் கான்செப்ட். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பேசிக் மாதிரி தான், ஓகேங்களா? போன லெக்சர் அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பேசிக். இதுல இருந்தால் நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வரும். அதே மாதிரி போன லெக்சர் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ டாபிக் நம்பர் 5 அண்ட் டாபிக் நம்பர் 6 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒரு 10 டாபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோல் கான்செப்ட் வந்து பண்ண கம்ப்ளீட் பண்ணிடலாம். மற்றதெல்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக 1 hour 2 hours அது மாதிரி வந்து பார்த்தா மற்ற லெசனுக்கு எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் 180 டாபிக்ஸில் ஹோல் சிலபஸையும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோல் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போது ஒரு டசன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு டசன் அப்படின்னா இப்போ ஒரு டசன் ஆஃப் ஆப்பிள்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கடைக்காரங்கிட்ட கேட்குறீங்கன்னா அவன் எத்தனை ஆப்பிள் எடுத்துருவான்? 12 ஆப்பிள்ஸை எடுத்துருவான். இது எல்லாத்துக்குமே தெரியும், கரெக்டாக? 12 ஆப்பிள்ஸை எடுத்துருவான். 1 minute 12 ஆப்பிள்ஸை எடுத்துருவான். இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போது ஒரு மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? அதாவது இதை டிஃபைன் பண்ணாங்க. ஒரு மோல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மோலில் வந்து பார்த்தீங்கன்னா அவகேட்ரோஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருந்தது அப்படின்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கிறோம், அந்த சப்ஸ்டன்ஸில் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் இருந்ததுன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா 1 மோல். அப்போது ஒரு டசன் அப்படின்னா 12 ஆப்பிள்ஸ் அப்படின்னா ஒரு மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸில் என்ன எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6.023 இன்ட்டு 10⁻23 பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை நம்ம வந்து பார்த்தா 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த 6.023 சம் டெக்ஸ்ட் புக்கில் 6.022 இருக்கும், இன்ட்டு 10⁻3 இருக்கும். பட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமிலராக தான் வரும். நம்ம கொஷின் சால்வ் பண்ணும்போது வந்து அப்ராக்சிமேட்டாக 6 இன்ட்டு 10⁻23 எடுத்துப்போம். அதனால் நீங்கள் அதை பற்றி இந்த ஒரு பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவகேட்ரோஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவகேட்ரோஸ் நம்பர். அப்போது ஒரு டசன் அப்படின்னா 12, அதே ஒரு மோல்னா 6.023 இன்ட்டு 10⁻23. அப்போது ஒரு மோல் அப்படின்னா இந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இது நம்ம சிம்பிளிஃபைவாக நம்ம NA அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். பிகாஸ் எல்லா இதாவையும் வந்து பார்த்தீங்கன்னா 6.023 இன்ட்டு 10⁻23 எழுத முடியாது இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா NA அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ NA பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அப்போ ஒரு மோலில் NA பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு 1 மோல் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு மோல் ஆஃப் ஆட்டம்னா எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? 6.023 இன்ட்டு 10⁻23 ஆட்டம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணுது. இதை வந்து NA ஆட்டம்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம், கரெக்டாக? அதுவே 5 மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா 5 மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா இதை எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு மோல் அப்படின்னா அதில் வந்து 6.023 இன்ட்டு 6.023 இன்ட்டு 10⁻23 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், கரெக்டாக? ஒரு மோல்னா இங்கே 5 மோல் இருக்குது. ஒரு மோலில் இவ்வளோ இருக்குன்னா 5 மோல் எவ்வளோ இருக்கும்? 5 இன்ட்டு இது எப்படி எழுதலாம்? 5 NA எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு எழுதலாம், கரெக்டாக? அதுவே 2 மோல்ஸ் ஆஃப் H2O மாலிகூல்ஸ் அப்படின்னா 2 மோல்ஸ் ஆஃப் H2O மாலிகூல்ஸ் அப்படின்னா ஒரு மோலில் 6.023 இன்ட்டு 10⁻23 மாலிகூல்ஸ் இருக்கும். இங்கே நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? நான் ஆட்டம் சொன்னேன்னா 6.023 இன்ட்டு 10⁻23 ஆட்டம்ஸ் இருக்குது. எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறேன்னா 6.0 அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ மாலிகூல் சொல்கிறேன்னா மாலிகூல்ஸ். ஜென்ரலாக பார்ட்டிகல் சொல்லுவோம், அது ஆட்டமாக இருக்கலாம், எலக்ட்ரானாக இருக்கலாம், மாலிகுலாக இருக்கலாம். இப்போ 2 மோல்ஸ் அப்படிங்கிற போது ஒரு மோலுக்கு 6.023 இன்ட்டு 10⁻23. அப்போ 2 மோல்ஸ்க்கு 2 இன்ட்டு இது எப்படி எழுதலாம்? 2 NA மாலிகூல்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போது இது மாதிரி உங்களுக்கு ஒரு மோல் அப்படின்னா என்ன அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பண்ண வேணும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒன்று கன்சிடர் பண்ணிக்கோங்க. டூ மாலிகுல்ஸ் ஆஃப் CO2 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதில் எவ்வளோ ஆட்டம்ஸ் ஆஃப் கார்பன் இருக்கும், அட் த சேம் டைம் எவ்வளோ ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும். அதே 2 moles ஆஃப் CO2ல எவ்வளோ ஆட்டம்ஸ் ஆஃப் கார்பன் இருக்கும், அதே மாதிரி எவ்வளோ ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 molecules ஆஃப் CO2 கன்சிடர் பண்ணுறீங்கன்னா, ஒரு மாலிகுலில் உங்களுக்கு வந்து ஒரு கார்பன் இருக்கு, அதே 2 ஆக்சிஜன் இருக்கு. அப்போ ஒரு மாலிகுலில் ஒரு கார்பனும் 2 ஆக்சிஜன் இருந்ததுன்னா 2 மாலிகுல் எவ்வளோ இருக்கும்? 2 into 1 2 into 1 which is equal to 2 which is equal to 4. அதுவே நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது 2 moles ஆஃப் CO2 மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதோடைய ஆக்சுவல் மீனிங் என்ன? 2 into 6.023 into 10 to the power 23 molecules of CO2. கரெக்டா? அப்போ ஒரு CO2 மாலிகுல்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் இருக்கு, 2 ஆக்சிஜன் இருக்கு. இங்க வந்து நம்மளுக்கு இதை வந்து சிம்பிளிஃபை பண்றோம் அப்படிங்கும் போது 2 into 6.023 into 10 to the power 23 நம்ம 2Na எழுதிக்கலாமா? அப்போ 2Na மாலிகுல்ஸ் எவ்வளோ இருக்கும்? 2Na into 1 2Na into 2 கரெக்டா? which is equal to 2Na, இது 4Na. இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? இப்போ மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 மாலிகுல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே 2 மோல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மோல்ல Na நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அப்போ 2 மோல்ல 2Na நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இப்போ ஒரு மாலிகுல்ல ஒரு கார்பனும் 2 ஆக்சிஜனும் இருக்கும். அப்போ 2Na மாலிகுல்ல 2Na கார்பனும் 2 ஆக்சிஜனா, அப்போ 2 into 2Na 4Na ஆக்சிஜன் வந்து பண்ண இருக்கும். ஸோ சொன்னது வந்து பண்ணால் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி பேசிக்காக வந்து பண்ணால் கொஷின்ஸ் கேட்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஷின் பாருங்கள். ஸோ இந்த கொஷினில் the number of particles present in the 1 mole of nitrogen atom. அப்போ ஒரு மோல் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம்ல எவ்வளோ இருக்கும்? 6.023 into 10 to the power 23. ஒரு மோல்னு என்ன? அவகேட்டோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். இங்கே ஆட்டம்ஸ்னா ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ்னா மாலிகுல்ஸ், எலக்ட்ரான்னா எலக்ட்ரான், அது மாதிரி தான். அப்போ N2 ஆட்டம்ஸ்னா இங்கே ஆட்டம்ஸ். அப்போ 6.023 into 22ன்னு எழுதிக்கலாம், 23ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஆப்ஷன் நம்பர் C இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ இந்த கொஷின் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்ன எல்லா கான்செப்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ 3 moles ஆஃப் C12H22O11 இது எதை டினோட் பண்ணுது? அதாவது ஒரு மோல்ல உங்களுக்கு அவகேட்டோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். அப்போ 3 மோல்ல 3Na மாலிகுல்ஸ் ஆஃப் C12H22O11 கரெக்டா? இப்போ அவன் என்ன கேட்குறான்? ஹவு மெனி ஆட்டம்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ நம்ம மாலிகுலை கண்டுபிடிச்சிட்டோம். மாலிகுல் கண்டுபிடிச்சா ஆட்டம்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு மாலிகுல் 1 molecule ஆஃப் சுக்ரோஸ் C12H22O11ல எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கு? மொத்தம் கார்பன் 12 இருக்கு, ஹைட்ரஜன் 22 இருக்கு, ஆக்சிஜன் 11 இருக்கு, which is equal to 45. கரெக்டா? அப்போ ஒரு மாலிகுல்ல 45 ஆட்டம்ஸ் இருந்தது அப்படின்னா 3Na மாலிகுல்ஸ்ல எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும்? 3Na into 45 ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆட்டம்ஸ் ஆஃப் C12H22O11. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 15 13. ஸோ Na ஆட்டம்ஸ் ஆஃப் C12H22OH இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்தான்? 3 moles சுக்ரோஸ் மாலிகுல் இருக்குது அப்படி சொன்னான். 3 மோல்னா என்ன? 3 into அவகேட்டோ நம்பர். ஒரு மோல் அவகேட்டோ இருக்குன்னா 3 மோல 3 into அவகேட்டோ நம்பர்.
நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நமக்கு கிடைச்சது மாலிகூல்ஸ். அவன் கொஸ்டின் என்ன கேட்குறான், ஆட்டம்ஸ் கேட்குறான். அப்போ ஒரு மாலிகூல்ல எவ்வளோ ஆட்டம்ஸ் இருந்தது, 45 ஆட்டம் இருக்கு. அப்போ 3Na மாலிகூல்ஸ்ல எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும், 45 × 3Na. ஸோ சிம்பிள் இந்த யூனிட்டி மெத்தடில் தான் வந்து பண்ண சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் மோலார் மாஸ். மோலார் மாஸ் அப்படின்னு என்ன, நான் போன லெக்சர்லேயே சொன்னேன். மோலார் மாஸ் அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ். மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா மோலார் மாஸ். இப்போ 1 mole இருக்கக்கூடிய எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்து அது எவ்வளோ மாஸ் இருக்குன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா மோலார் மாஸ். இப்போது மோலார் மாஸ் கரெக்டா. இப்போது ஒரு ஆட்டமுடைய மாஸ், ஒரு ஆட்டமுடைய மாஸ் அதுக்கு பேர் என்ன, ஒரு ஆட்டமுடைய மாஸை நம்ம அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா. ஒரு ஆட்டமுடைய மாஸை நம்ம அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்துக்கும் தெரியும், போன லெக்சர்லேயே பார்த்தோம். ஒரு ஆட்டமுடைய மாஸ் அட்டாமிக் மாஸ், ஒரு மாலிகுலுடைய மாஸ் உங்களுக்கு மாலிகுலர் மாஸ், அதே 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸ் உடைய மாஸ் வந்து உங்களுக்கு மோலார் மாஸ். அப்போ ஒரு ஆட்டமுடைய மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ். அப்போ மோலார் மாஸ்ன்னு என்ன, மோலார் மாஸ் அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸ். கரெக்டா. மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அப்போ இங்க நல்லா பார்த்தீங்கன்னா 1 mole நம்ம என்ன எழுதலாம், Na ஆட்டம்ஸ் எழுதலாமா. அப்போ மாஸ் ஆஃப் Na ஆட்டம்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எழுதலாமா 1 moleக்கு பதிலாக. பிகாஸ் 1 mole அவகேட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இப்போ இதிலிருந்து Na காமன் எடுத்துட்டோம்னா Na இன்டூ மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் எழுதலாமா, 1 ஆட்டம்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எழுதலாமா. சரி, 1 ஆட்டம்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எழுதலாமா. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இது Na, மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் நம்ம என்னன்னு சொல்வோம், அட்டாமிக் மாஸ் சொல்வோம். அப்போ மோலார் மாஸுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா அட்டாமிக் மாஸ். மோலார் மாஸுடைய ஃபார்முலா வந்து அட்டாமிக் மாஸ் இன்டூ அவகேட்ரோ நம்பர். இதான் வந்து பார்த்தீங்கன்னா மோலார் மாஸுடைய ஃபார்முலா. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆக்சிஜன் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஆக்சிஜன் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஆக்சிஜனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 AMU. இதான் என்னது, 1 ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜனுடைய வெயிட். இப்போ அட்டாமிக் மாஸ் ஓகேங்களா, 16 AMU. இப்போ மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணணும்னா மோலார் மாஸ் விச் இஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் மாஸ் 16 AMU இன்டூ அவகேட்ரோ நம்பர் Na. கரெக்டா. நான் ஃபஸ்ட்டு இந்த டாபிக் நம்பர் 5ல் ஒரு AMU அப்படின்னா உங்களுக்கு 1/Na கிராம்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா இன்டூ இங்கே Na இருக்குது. அப்போ Na கேன்சல் ஆயிடுச்சுன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 16 கிராம். அப்போது இது வந்து நீங்கள் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிங்களா, ஜஸ்ட்டு இந்த AMUக்கு பதிலாக கிராம்னு போட்டிங்கன்னா அதான் மோலார் மாஸ். எக்ஸாம்பிளுக்கு H2O மாலிகுல் இருக்குது. இந்த மாலிகுலுடைய மோலார் மாஸ் என்ன, ஃபஸ்ட்டு அட்டாமிக் மாஸ். மாலிகுலர் மாஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்போம், 2 × 1 AMU ப்ளஸ் ஆக்சிஜன் 1 இருக்குது 16 AMUன்னு ஆட் பண்ணியிருப்போம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 18 AMU போட்டிருப்போம். இது என்னது, மாலிகுலர் மாஸ். ஆட்டமுக்கு சொன்னால் அட்டாமிக் மாஸ், மாலிகுலுக்கு சொன்னால் மாலிகுலர் மாஸ். இது மாலிகுலர் மாஸ். கரெக்டா. இப்போது இதில் அவன் மோலார் மாஸ் கேட்டான் அப்படின்னா என்ன பண்ணணும், 18 AMUன்னு இருக்கா, அதுக்கு போல் 18 கிராம் அப்படின்னு போட்டால் வேலையை முடிஞ்சிச்சு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு 1 minute. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே கொண்டு போகிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பாஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து H2SO4 உடைய அட்டாமிக் மாஸ், ஃபஸ்ட்டு மாலிகுலர் மாஸ் எவ்வளோ, பிகாஸ் மாலிகுல்னா மாலிகுலர் மாஸ், ஆட்டம்னா அட்டாமிக் மாஸ். மாலிகுலர் மாஸ் எவ்வளோ அப்படி கண்டுபிடிக்கும் போது 2 × 1 AMU ப்ளஸ் சல்ஃபர்னா 32 AMU ப்ளஸ் 4 × 60 AMU. கரெக்டாக. இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 90 AMU அப்படின்னு கிடைக்கும். இப்போ அதுவே மோலார் மாஸ் கேட்குறான் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, AMU தூக்கி போட்டு கிராம போட்டு வேலை முடிஞ்சிச்சு. 98
கிராம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா மோலார் மாஸ். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அப்போது யாராச்சும் உங்ககிட்ட மோலார் மாஸ் எவ்வளோ, ஆக்சிஜனுடைய மோலார் மாஸ் எவ்வளோன்னா அட்டாமிக் மாஸ் என்ன 60 AMU. AMUக்குள்ள கிராம் போட்டுக்கோ, 60 கிராம். நைட்ரஜனுடைய மோலார் மாஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நைட்ரஜனுக்கு வந்து பார்த்தா 14 வருமா. ஸோ 14 AMUன்னு இருக்கும், 14 கிராம்னு போட்டுக்கோ. இப்போ எது கேட்டாலும் AMU தூக்கிட்டு கிராமை போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோலார் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் மோல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுல நம்ம மோலார் மாஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போது ஒரு சில காம்பவுண்ட்ஸுக்கு நம்ம ப்ரீமேடாக வந்து பார்த்தீங்கன்னா மோலார் மாசஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே நான் எழுதிருக்கலையே இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம், ஸோ இந்த காம்பவுண்ட்ஸோடைய மோலார் மாஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட், JEE இது மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அதனால் இப்போ நான் எழுதிக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும். இதை ஞாபகம் வைக்கலினாலும் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சுக்ரோஸ் எடுத்துக்கோங்க, C12H22O11. இதோடைய மோலார் மாஸ் உங்களுக்கு மறந்து போச்சு. ஆக்சுவல் ஆன்சர் என்ன 342 கிராம் பெர் மோல். அது உங்களுக்கு ஞாபகம் இல்லை. அண்ட் லிட்டில் கன்ஃபியூஷன் இருக்குது, 342 வருமா இல்லை 324 வருமா அப்படின்னு. அப்போ ஏன் கன்ஃபியூஷனோடு இருக்கிறீங்க, நீங்களே சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதோடைய மோலார் மாஸ் கேட்குறாங்கன்னா 12, மொத்தம் 12 கார்பன்ஸ் இருக்குது. கார்பனுடைய அட்டாமிக் மாஸ் என்ன 12 AMU ப்ளஸ் 22 இன்ட்டு 1 AMU ப்ளஸ் 11 இன்ட்டு 16 AMU. கரெக்டாக? 12 இன்ட்டு 12 144 ப்ளஸ் 22 ப்ளஸ் 16 16 6 7 1 176. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 144 ப்ளஸ் 22 176. ஸோ 12 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 7 14 வரும், ரிமைனிங் 1. ஸோ 342. அப்போ 342 AMU. இது என்னது மாலிகுலர் மாஸ். AMU தூக்கி போட்டு நாம் கிராம் போட்டோம்னா அது என்ன மோலார் மாஸ். அப்போ 342, இங்கே 2 மிஸ் ஆயிடுச்சு, 342 கிராம் அப்படின்னு போட்டோம்னா அது வந்து மோலார் மாஸ். அப்போ எந்த காம்பவுண்ட் கொடுத்தாலும் ஈஸியாக நம்ம வந்து பார்த்தா மோலார் மாஸை கால்குலேட் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் இங்கே நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுவுடைய மோலார் மாஸை வந்து பார்த்தா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் கால்குலேஷனை நம்ம ஃபாஸ்ட்டாக போட முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், FeSO4.7H2O. இதுவுடைய மோலார் மாஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா FeSO4.7H2O. அயன் வந்து ஒன்று தான் இருக்குது அண்ட் அதோடைய மாஸ் வந்து 56. சல்ஃபர் ஒன்று தான் இருக்குது, அதோடைய மாஸ் வந்து 32 வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் 4 இருக்குது அண்ட் ஒரு ஆக்சிஜனுடைய மாஸ் வந்து 16 ப்ளஸ் வாட்டர் வந்து 7 இருக்குது அண்ட் ஒரு வாட்டருடைய மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18. அப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 56 ப்ளஸ் 32 ப்ளஸ் 64 ப்ளஸ் 18 இன்ட்டு 7 56 6 5 அண்ட் 7 ப்ளஸ் 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30. ஸோ 136. கரெக்டாக? அப்போ கண்டிப்பாக 137 வராது. அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 200க்கு மேலே தான் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் நம்பர் B வந்து பார்த்தா கரெக்டாக இருக்கலாம். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். 56 32 64 136. ஸோ 10 18. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து 3 6 இருக்குது, 3 6 இருந்ததுன்னா 18. சாரி 3 6 இருக்கா, 3 6 இருக்கு. இங்கேயும் உங்களுக்கு 8 வரும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 1 வந்துச்சுன்னா 288 வருது ஆன்சர். ஸோ ஐ திங்க் இங்கே ஒரு கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். எந்த இடத்துல பண்ணியிருப்போம் அப்படின்னா மேபி இங்கே வாட்டர் பண்ணும்போது தப்பாக பண்ணியிருப்போம். ஸோ 7 8 56 6 5. ஸோ 7 + 5 வந்து பார்த்தீங்கன்னா 12 தானே வரும். 12 தான் வரும். ஸோ 136 வராது, 126 வரும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். 126 அப்படின்னு போகும்போது 126. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 872. ஸோ ஆப்ஷன் நம்பர் B இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 mole மீன்ஸ் 6.023 into 10⁻23 particles. கரெக்ட். மோலார் மாஸ் இஸ் த மாஸ் ஆஃப் 1 molecule அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. மாஸ் ஆஃப் 1 mole அப்படின்னு வரணும். மாஸ் ஆஃப் 1 molecule நம்ம என்னன்னு சொல்லுவோம், மாலிகுலர் மாஸ் சொல்லுவோம். மோலார் மாஸ் இஸ் மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இது கரெக்டு.
மோலார் மாஸ் இஸ் மாலிகுலர் மாஸ் எஸ்பெஷலி இன் கிராம். கரெக்டாக சொன்னேன். மாலிகுலர் மாஸ்னால் ஏஎம்யூ இருக்கும். அந்த ஏஎம்யூ தூக்கி போட்டு கிராம் போட்டோம்னா மோலார் மாஸ். அது இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் இப்போ தான் பண்ணோம் மோல் கான்செப்ட் வரும். இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. எப்படி பண்ணால் மோல்ஸை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு. இதுக்கு மொத்தம் 3 ஃபார்முலா படிப்பீங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா மாஸை வச்சு. உங்கள் கொஷினில் மாஸ் கொடுத்து அது எவ்வளோ மோல்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா எப்படி பண்ணணும். அது உங்கள் கொஷினில் ஃபஸ்ட்டு மாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி பண்ணணும், அதே நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கொடுத்தா எப்படி பண்ணணும், அண்ட் மூணாவது மெத்தட் நம்பர் ஆஃப் வால்யூம் கொடுத்தா எப்படி பண்ணணும். இந்த 3 மெத்தட். இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்குது. அதான் பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ இந்த 3 இதை 4 நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நிறையா கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அண்ட் இன்டைரக்டாக கூட வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் உங்களுக்கு கொடுத்து மோல் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம n அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், விச் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ், கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். மோலார் மாஸ்னால் மேலே கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதான் பார்த்தீங்கன்னா மோலார் மாஸ். அதெல்லாம் டிவைட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் ஃபார்முலாஸ் மட்டும் அமைச்சுக்கோங்க. அது நம்பர் ஆஃப் மோல்ஸ் n விச் இஸ் ஈக்குவல் டு கிவன் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். கொஷினில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நோட் பண்ணிக்கணும். கிவன் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர். என்னன்னு எழுதுறேன். என்னுடைய வேல்யூ உங்களுக்கே தெரியும். அதே வால்யூம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு கிவன் வால்யூம் இன் லிட்டர் டிவைடட் பை 22.4. அதுவே கொடுத்துருக்கக்கூடிய வால்யூம் மில்லி லிட்டராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும். 22400. அது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எல்லாத்துக்குமே தெரியும். PV is equal to nRT. இதில் பார்த்தா P அப்படிங்கிறது ப்ரெஷர், V அப்படிங்கிறது உங்களுக்கு வால்யூம், T அப்படிங்கிறது டெம்பரேச்சர். ஸோ R அப்படிங்கிறது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் n அப்படிங்கிறத நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். கரெக்டாக அது இது எந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக ஏதாவது கேஸ் CO2 கேஸ் இது மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணக்கூடாது. வால்யூம் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு கொஸ்டின் காட்டும்போது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ R அப்படிங்கிறது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் இதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்குது. 8.314. இதை ஃப்ராக்ஷன் ஃபார்மில் 25 டிவைட் பை 3ன்னு எழுதலாம். ஜூல், மோல் இன்வர்ஸ், கெல்வின் இன்வர்ஸ். அதுவே இல்லைனா 0.0821. இதை 1/12 அப்படின்னு எழுதலாம் ஃபார் கால்குலேஷன் பர்பஸ். ATM லிட்டர், மோல் இன்வர்ஸ், கெல்வின் இன்வர்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 கெலோரி, மோல் இன்வர்ஸ், கெல்வின் இன்வர்ஸ். இந்த 3 வேல்யூ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இந்த லெசனில் பார்க்க மாட்டோம். தெர்மோடைனமிக்ஸ் அந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். ஃபிசிக்ஸ்லையும் இந்த கொஷின்ஸ்லாம் வரும். ஸோ மொத்தம் இந்த 4 ஃபார்முலாஸையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். 40 கிராம் ஆஃப் CaO. இதில் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா மோல்ஸ் இந்த எல்லா கொஷினுடைய கொஷின் என்ன அப்படின்னா ஃபைண்ட் n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ். சரிங்களா? இப்போ எல்லாத்துலேயுமே மாஸ் தான் இருக்கு. நான் என்ன சொன்னேன்? இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 40 கிராம் CaO நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ். எவ்வளோ மாஸ் கொடுத்துருக்கான்? 40 டிவைடட் பை மோலா மாஸ். CaO உடைய மோலா மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? CaO உடைய அட்டாமிக் மாஸ் பார்த்தீங்கன்னா 40 AMU. கரெக்டா? அப்போ 40 +
60 which is equal to 56 நம்ம 56 AMU. மோலா மாஸ்னா AMU தூக்கிட்டு கிராம் போட்டுருவோம். அப்போ டிவைடட் பை 56. நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 10 டிவைடட் பை 1 ரிமைனிங் 1 வந்துச்சுன்னா உங்களுக்கு 14 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5 டிவைடட் பை 7 அப்படின்னு வருமா. இப்போது அதுவே இதில் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இதில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? கிவன் மாஸ் டிவைடட் பை மோலா மாஸ். வாட்டுடைய மோலா மாஸ் 18 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 மோல்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அதுவே 88 கிராம் ஆஃப் CO2 அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு 88 டிவைடட் பை மோலா மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 44 விச் இஸ் ஈக்குவல் டு 2 மோல்ஸ். ஸோ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு பேஜில் ஸ்லைடில் வந்து பாருங்க எல்லா ஃபார்முலாஸ் எல்லா நியூமரிக்கல் வேல்யூஸும் எழுதி போட்டிருப்பேன். அதுதான் இது. நெக்ஸ்ட்டு 60 கிராம்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். இதோடைய மோல்ஸ் கால்குலேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா 60 கிவன் மாஸ் டிவைடட் பை அசிட்டிக் ஆசிடோடைய மோலா மாஸ். அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது CH3 COOH. இதோடைய மோலா மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 விச் இஸ் ஈக்குவல் டு 1 மோல். அப்போ மாஸ் கொடுத்தா அந்த மாஸ்லேருந்து எப்படி மோல்ஸ் கால்குலேட் பண்ணுங்கிறத பார்த்துட்டீங்களா? இப்போ செகண்ட் கொஸ்டின், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸை கொடுத்து அதுலேருந்து எப்படி வந்து பண்ண மோல்ஸ் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இந்த கொஸ்டின் கன்சிடர் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஸ்டின், எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்கான்? 6.022 இன்ட்டு 10 to the power 22. அப்போ கிவன் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் 6.022 இன்ட்டு 10 to the power 22 divided by Avogadro number particles 6.022 into 10 to the power 23. இது கேன்சல் ஆயிரும். அண்ட் இது கேன்சல் பண்ணோம்னா 0.1 மோல் அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? இப்போ இதில் எவ்வளோ மோல்ஸ் இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா கிவன் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் 3.011 into 10 to the power 23 divided by 6.02322 into 10 to the power 23 Avogadro number of particles. இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 10 to the power 23 10 to the power 23 கேன்சல் ஆயிரும். இது 1 டைம்ஸ் அடித்தோம்னா இது 2 டைம்ஸ். ஸோ 1/2 அப்படிங்கிறது 0.5 மோல். இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா n is equal to given number of particle 6.022 into 10 to the power 24 divided by Avogadro number 6.022 into 10 to the power 23. இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 6.022 6.022 கேன்சல் ஆயிரும். 10 to the power 23 10 to the power 24 கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு 10 மோல்ஸ் அப்படின்னு வரும். அப்போது ஃபஸ்ட்டு மாஸ் கொடுத்தா மாஸ்லேருந்து எப்படி மோல் கால்குலேட் பண்ணுன்னு பார்த்துட்டோம். அதே பார்ட்டிகல்ஸ் கொடுத்தா பார்ட்டிகல்ஸ்லேருந்து மோல்ஸ் கால்குலேட் பண்ணுறதை பார்த்துட்டோம். இப்போ வால்யூம்லேருந்து உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதை வச்சு எப்படி மோல்ஸ் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டு கூட கன்சிடர் பண்ணிக்கோங்க. 11.2 லிட்டர். இதில் எவ்வளோ மோல்ஸ் இருக்கும் அப்படின்னா 11.2 divided by 22.4. கரெக்டாக? அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0.5 மோல். ஸோ கிவன் வால்யூம் டிவைடட் பை 22.4. இங்கே லிட்டர் இருக்குது, நான் லிட்டராக போட்டிருக்கேன். இப்போ இங்கே சால்வ் பண்ணிங்கன்னா n இஸ் ஈக்குவல் டு கிவன் வால்யூம் 2.24 divided by 22.4 which is equal to, ஸோ இங்கே நீங்கள் மேலே வந்து 100 ஆலையும் கீழே 100 ஆலையும் வந்து பார்த்தா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 224 divided by 2240 வரும் which is equal to 0.1 மோல். கரெக்டாக? இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணோன்னா கிவன் வால்யூம் லிட்டரில் இருக்குது. ஸோ 2.24 divided by 224 which is equal to 1 மோல். இங்கே லிட்டரில் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் which is equal to given volume 5.6 divided by 22.4. கரெக்டாக? 22.4. அப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே 1 டைம்ஸ் 4 டைம் which is equal to 0.25 1 minute 0.25 மோல் அப்படின்னு வரும். அப்போது ஃபஸ்ட்டு மாஸ் கொடுத்தாலும் எப்படி மோல் கால்குலேட் பண்ணணும்னு தெரியும், பார்ட்டிகல்ஸ் கொடுத்தாலும் மோல் கால்குலேட் பண்ண தெரியும், வால்யூம் கொடுத்தாலும் உங்களால் மோல்ஸ் கால்குலேட் பண்ண முடியும். கரெக்டாக? இப்போது எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பிகாஸ் எல்லாமே லிட்டரில் இருக்குது, மில்லி லிட்டரில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ 11,200 ml ஆஃப் N2 இருக்குது. இதோடைய மோல்ஸ் கால்குலேட் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனிட் மில்லி லிட்டரில் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் உடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா கிவன் வால்யூம் 11,200 divided by 22400. இது 1 டைம்ஸ் இது 2 டைம்ஸ் which is equal to 0.5 moles. ஸோ இப்போ
இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, இந்த எல்லா கான்செப்டையும் மெர்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் பார்க்கலாம். என்ன கேட்குறாங்கன்னா, கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம் present in the 88 grams of CO2 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 88 கிராம் ஆஃப் CO2 அப்படின்னா இது எவ்வளோ மோல்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் which is equal to 88 divided by 44 which is equal to 2. அப்போ 88 கிராம் ஆஃப் CO2வை நம்ம என்னன்னு சொல்லலாம்? 88 கிராம் ஆஃப் CO2வை நம்ம என்னன்னு சொல்லலாம்? 2 moles ஆஃப் CO2 அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? அவ கொஷின் என்ன கேட்குறான்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் தான் கேட்குறான். கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோன்னு கேட்கல. கார்பன் டை ஆக்சைடு கேட்டாங்கன்னா 2 moles. ஆனால் கொஷினில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் கேட்கலாம். இப்போ ஒரு மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடில் எவ்வளோ கார்பன் இருக்கு? ஒரு மோல் ஆஃப் கார்பன் இருக்கு. அதே 2 மோல் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு. கரெக்டா? அப்போ 2 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடில் உங்களுக்கு 2 mole ஆஃப் கார்பன் இருக்கு. அதே 2 mole ஆஃப் ஆக்சிஜன், சாரி 2 × 2 4 இல்லையா? ஸோ 4 moles ஆஃப் ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அப்போ இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ண மோல்ஸ், கார்பன் டை ஆக்சைடு மோல்ஸோ கார்பனிய மோல்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ஓம கொஸ்டின் கொடுக்குறேன். என்ன ஓம கொஸ்டின் அப்படின்னா 36 கிராம் ஆஃப் H2O-ல how many find, இதான் வந்து கொஸ்டின். இல்லை என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா ஃபைண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். இதை நீங்கள் கண்டுபிடிச்சி ஆன்சர் என்ன அப்படிங்கிறது சொல்லணும். இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதோட இந்த லெக்சர் வந்து பார்த்தா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் லெக்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, மாசு, வால்யூமு, பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் கொடுத்தா எப்படி மோல்ஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு, இதை வச்சு ஒரு மைண்ட் மேப் மாதிரி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதை வச்சு நீங்கள் எது கொடுத்தாலும் இன்டர்லேட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ நான் நெக்ஸ்ட் லெக்சர் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுடைய ஹோம்ஒர்க் கொஷினை மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். அண்ட் வெப்சைட்டில் இந்த லெசனுக்கு வந்து 50 கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கொஷின் பேப்பரை PDF வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் CBT மூலம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.